பெண்கள் ஏன் தொடை தெரியாம ட்ரெஸ் போடக்கூடாது? ஏன்னா அது ஆண்களுக்கு சபலமாகுது, சலனமாகுது, செடியூஸ் ஆகுது. உலகத்துல பல பொருள்கள் இருக்கு, அந்த பொருளை பாக்குறீங்க, அதனால ஈர்க்கப்படுறீங்க. இப்ப அந்த பொருள் மேல பிரச்சனையா, உங்க மேல பிரச்சனையா? பாக்குறவங்க என்ன விதைச்சிருக்கோ அந்த விதையின் மூலியமா தானே பாக்குறீங்க, அந்த எண்ணத்தின் மூலியமா தானே பாக்குறீங்க. அந்த எண்ணத்தின் மூலியமா பார்க்கும்போது நீங்க அதனால ஈர்க்கப்படுறீங்க. அந்த எண்ணத்தை அது கம்ப்ளீட் பண்ணுது, அதை போய் அட்ராக்ட் ஆகுது. இப்ப எண்ணத்தை மாத்தணும். அப்ப எண்ணத்தை தான் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணம் ஏன் வருகிறதுன்னு எண்ணத்து மேல கவனத்தை செலுத்தணுமே தவிர, அவங்க அந்த ஆடை அணிந்தா என்ன, அணியல்னா என்ன, இது வெறும் ஆடை சம்பந்தமா கிடையாது. உலகத்துல உங்களை ஈர்க்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. உங்களை எப்பவுமே ட்ராப் பண்ணினே இருக்கும் இந்த உலகம். அதுதான் மாயா. மாயாவை பத்தி ஒரு டைட்டில் பேசணும். இந்த மாயா வாழ்க்கை, மாயா ஈர்த்து கொண்டே இருக்கும். அதுக்கு நீங்க சபலம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. வெறும் உடம்பை பார்த்து சபலம் அடையல, நிறைய பொருள்கள் பார்த்து சபலம் அடைங்க. சாப்பாட்டு உணவகம், பொருள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துனே இருக்கு. அவங்க வியாபாரிகள் இதை பண்ணி கொண்டுதான் இருப்பாங்க. அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும். நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் பண்ணலாம், ஆனா அதுல ட்ராப் ஆகாம இருக்கும். சாராய கடை வச்சுக்கலாம், நீங்க குடிக்காம இருக்கலாம். சிகரெட் கடை வச்சுக்கலாம், நீங்க சிகரெட் பிடிக்காம இருக்கலாம். அவங்களுக்கு தேவை பணம். இப்ப பெண்களை இந்த ஆடை அணிய வேணாம்னு சொல்ல முடியாது நீங்க, ஏன்னா அது அவங்களோட விருப்பம். இந்த படத்துல காட்டுறாங்க, திரைப்படத்துல இப்படி உடம்பு இருக்குது, அதனால ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு ஆசை வருதா? நேச்சுரலா உங்களுக்கு இந்த பெண் மேல ஆசை வருதா? இல்லையே. 6 வயசு குழந்தைல இருந்து 60 வயசுக்கு பெண்களுக்கும் பாதிக்கப்படுறாங்களே. அவங்கள்ட்ட என்ன சதையை பார்த்து என்ன ஆசை வருது? அந்த பெண், அந்த ஆண்களுக்கு சதையை பார்த்த ஆசை. ஒரு பெண் சதையை பார்த்தா மட்டுமா ஆசை? எல்லா பெண்ணோட சதையை பார்த்தாலும் ஆசை. ஏன்னா இப்படிதான் காம வெறிய இருக்கணும்னு திணிக்கிறாங்க. அது மாதிரி பிக்சர்ஸ் பார்க்க பார்க்க, அதை உங்களுக்கு காட்ட காட்ட அது உங்க தலையில ஏறி போயிடும். மிருகங்கள் கூட உடல் உருவு வச்சிருக்க மாதிரி தொடர்ந்து ஒரு படத்தை காட்டினே இருக்காங்கன்னா, மிருகத்துக்கு கூட உடல் உருவு வச்சுக்கணும்னு ஆசை வரும் மனிதனுக்கு. அவன் ஆசையே இப்படிதான் உருவாயிருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால 4 பேரு உடும்ப ரேப் பண்ணிருக்காங்க. அந்த உடும்ப வீடியோ எடுத்தும் போட்டிருக்காங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த எண்ணம் எப்படி வந்தது? இது மாதிரி விஷயங்களை பார்க்க, இது மாதிரி விஷயங்களை செய்ய, பார்க்க பார்க்க ஆசை வருது. ஆசை எப்படி அப்ப உருவாக்கப்படுகிறது? உங்களுக்கு எப்படி பிடிக்க வைக்கிறாங்க ஒரு விஷயத்த? காட்ட பார்க்க, அதை பார்த்து பார்த்து. சோ திங்க் பண்ண வேண்டியது என்னன்னா, எனக்கு ஏன் அவங்கள ட்ரெஸ் போட வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்க உரிமை. அதுக்கு வருவோம், அதுக்கும் வருவோம். ஆனா அது அவங்க உரிமை. அவங்க என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், எப்படி வேணா ட்ரெஸ் போட்டும் போடாம இருக்கட்டும், அது அவங்க விருப்பம். ஆனா இந்த ஒரு பெண் என்ற விஷயம் மட்டும் கிடையாது. இது மாதிரி பல விஷயங்களால் நீங்க ஈர்க்கப்பட்டு உங்க வாழ்க்கையில சோதனை வேதனையா இருக்கு. ஏன்னா நீங்க ஈர்க்கப்படுறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல, அதனால பாதிப்பு, அதனால கஷ்டம், அதனால வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. காட்டுறது உங்களுக்கு கிடைக்கல, அதனால சந்தோஷமா இல்ல. இதை நீங்க சிந்திக்கணும். ஏன் ஈர்க்கப்படுறோம், ஏன் எந்த எண்ணம் வருது, எங்கிருந்து எனக்கு விதிக்கப்பட்டது, இப்படி சிந்திக்கணும். பெண்களும் ஆடை அணிவது ஆண்கள் பார்ப்பதற்காக, என் முதுக பார்க்கணும், என் இடுப்பை பார்க்கணுன்றதுக்காக ஆடை அணிவது அது சரியா? அது ஒரு சீப்பான விஷயம் தானே. ஒரு ஆணை கவரத்துக்காக ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆணுக்காக பிடித்த மாதிரி நீங்க ஆடை அணிறீங்க, ஓகே. பல ஆண்கள் உங்களை பார்க்கணும்னு ஆடை அணிவது ஒரு சீப்பான விஷயம் தானே. சில பெண்கள் இருக்காங்க, அந்த சில பெண்களை வச்சு தானே நம்ம எங்கேயோ ஒரு சின்ன தவறு நடந்தாலே ஊரே பயப்படுத்துங்க. அந்த சில பெண்களை தான் சொல்றேன். நீங்க ஆண்களை இருக்கணும், மக்களை இருக்கணும்னா அதுக்கு பெரிய செயல்லாம் இருக்கு. பெருசா ஆசைப்படலாமே. ஆடையால அணிந்து பல பேர் என்ன பார்க்கணும், என்ன ரசிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க அடைஞ்சா அது தவறு தானே. அது உங்களுக்கே ப்ராப்ளமா தானே வந்து முடியுது. ஆணோ பெண்ணோ சிங்கம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் ஆண் போவானா? பெரிய பலசாலியா இருந்தாலும் சிங்கம் இருக்குன்னு தெரிஞ்சா அந்த கோவுக்குள்ள போவானா? அது மாதிரி இடம் பொருள் ஏவல் தேவை தானே. எந்த இடத்துல எந்த ஆடையை போட்டு போகணும்னு. ஆனா இங்க ரேப் நடக்கிறது ஆடையை வச்சே கிடையாது. வீட்டுக்குள்ள அமைதியா தூங்கிட்டு இருக்க பெண்ணை ரேப் பண்ணிடுவாங்க. இவன் வயசு வித்தியாசம் பார்க்காம தவறு செய்யறாங்க. மண்டையில விதைச்சு போயிட்டு இருக்கு காமவெறி. பெண்களும் ஆடை அணிவது மத்தவங்களை ஈர்க்கணும்ன்றதுக்காக இருக்கக்கூடாது. எனக்கு பிடிச்சுக்கு, என்னோட ரைட்ஸ், என்னோட ஃப்ரீடம், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு என்ன ஆடை வேணும் அதுக்கு பரவாயில்ல. ஆனா பிறர் பார்க்கணும்ன்றதுக்காக அந்த ஆடை அணிவது ஒரு சீப்பான விஷயம். சோ மொத்தத்துல இப்ப நம்ம பார்த்ததுல சுருக்கமா சொல்லணும்னா, பெண்ணிடம் இருந்துதான் எல்லாமே உருவாயிருக்கு. சோ எல்லாரும் பெண் தான். பெண்ணை தவிர இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆண் என்பவன் ஆண் என்று அழைக்கப்படுகின்ற பெண், பெண் என்பவள் பெண் என்று அழைக்கப்படுகின்ற பெண். நீங்க ஆசைப்படுவது எல்லாமே பெண் தான். இதுதான் நல்ல வாழ்க்கை,
இதுதான் இப்படிதான் வாழணும் அப்படின்னு விதிக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது கிடையாது. அழகுனா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இதுதான் நல்ல வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நல்லா இருக்க வாழ்க்கை இன்னும் 1000 வருஷம் கழிச்சு வேற மாதிரி இருக்கும். இப்ப அழகா இருக்க பொருள் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு உங்களுக்கே பிடிக்காது. அப்ப இருக்க உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த அழகான பொருள் இது கிடையாதுன்னு நினைப்பாங்க. சோ சாங்கிய பிலாசபி பிரகாரம் புருஷ பிரகிருதி, பிரகிருதி என்பது பெண். பெண் தான் இந்த உலகத்திலே இருக்கு. இந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் புருஷா என்ற இறைவனை அடைய முடியும். அதுதான் சிவம். சக்தியை வைத்துக் கொண்டுதான் சிவனை அடைய வேண்டும். ஏன் சிவனை அடைய வேண்டும் என்றால் சச்சிதானந்தம் அதுதான். சிவன் என்பது அமைதி, ஆனந்தம், பேரானந்தம், அசைவற்ற பொருள் தான் சிவம். சிவம் சிம்பிளா சொல்லணும், அது ஒண்ணுமே கிடையாது. ஒரு வேலையும் செய்யாது சிவம். சிவன் என்பது வெறும் ஆனந்த நிலை தான். இந்த ஆட்டம் போடுவது இந்த சக்தி தான். நம்ம மைண்டு தான், நம்ம உடம்பு தான், இதுதான் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ஆட்டத்தை நிறுத்தினா சிவத்தை உணரலாம். சிவம் எப்பவுமே ஆனந்தமா தான் இருக்கு. அது எங்க இருக்கு? அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. இந்த எண்ணத்தோடு நம்ம கண்ணை மூடுனா இந்த சக்தி என்ற உடம்பை வைத்துக் கொண்டு உடம்பினை முன்னம் இழுக்கன இருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தவன் கோயில் கொண்டான் என்ற பின் நான் இருந்து யோங்கினேனே. சோ இந்த உடம்ப வைத்துக் கொண்டுதான் நம்ம சிவத்தை அடைய முடியும். திருமந்திரத்துல ஆத்தமனையால் அகத்தில் இருக்க காத்த மனையாலை காமமுறும் காளையார் கனித்த பலாவினை உண்ணாமல் ஈச்ச பழத்துக்கு இடருற்றவாறே. அதாவது அழகான மனைவி வீட்டுல இருக்க வேற ஒரு பெண்ணை மேல ஆசைப்படுறது எப்படின்னா, பழுத்த பழத்துக்கு ஆசைப்படாம இருக்கும்போது ஈச்சம் பழத்துக்கு ஆசைப்படுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இதை நான் பெண்ணா மட்டும் எடுத்துக்கல, எந்த பொருளா இருந்தாலுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அது மாதிரி இன்னொன்னு திருக்குறளையும் பிறர் மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறர் மனைவிய பார்க்காத ஆண்கள் தான் சான்றோர்கள், அதுதான் ஒழுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வெறும் நம்ம பெண்களாவோ இல்ல பெண்கள் ஆண்களாவோ எடுத்துக்க தேவையில்லை. எந்த பொருளுமே, எந்த பொருளால நீங்க ஈர்க்கப்படுறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு உண்மையாவே தேவையா, அல்லது எதனால ஈர்க்கப்படுறீங்க, எப்படி உங்க ஹார்மோன்ஸ் வேலை செய்யுது, எப்படி உங்க சிந்தனை சிந்திக்குது, எண்ணங்கள் உருவாகுதுன்றத சிந்திச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகும். வெறும்னே இந்த திருமந்திரத்துல சொல்லிட்டு போன மாதிரியோ இந்த திருக்குறள்ல சொல்லிட்டு போற ஆமா இது அறம், இதுதான் அறம், இதுதான் சரியான வாழ்க்கை அப்படிதான் சொல்றாங்க. ஆனா முடியலையே, எண்ணங்கள் உருவாகி கொண்டது, அதை எப்படி தடுக்கிறது? அதுக்கு சொல்லணும்ல, அதுக்குதான் இந்த சத்சங்கம். இந்த எண்ணம் நீங்க ஆசைப்படுறது எல்லாமே யாரோ உங்களுக்கு குடிக்கப்பட்டது. அது டேட்டா, இட்ஸ் a feeded data program. இந்த ப்ரோக்ராம் வச்சுதான் நீங்க இது நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அழகு, அழகு இல்ல, ஈவன் காதல் கூட. ஒரு பெண்ணை பார்த்து காதல் படுறதோ, ஆணை பார்த்து காதல் படுறதோ, எதையோ பார்த்து ஆசைப்படுறதோ, எது நீங்க காதல் ஒன்று பத்திரை படத்திலயோ இல்ல கதையிலயோ கேட்டிருப்பீங்களா? அதுக்கு தகுந்தாற் போல அந்த பெண் உங்கள்கிட்ட பேசுனா, அதுக்கு தகுந்தாற் போல அந்த ஆண் உங்கள்கிட்ட நடந்து கொண்டா, அந்த மரியாதை அவங்க கொடுத்தா, அப்பதானே காதல் வருது. அவன் பொறுமையானவன்டா, அவன் புத்திசாலி, எனக்காக நிப்பான், எனக்காக எதையும் செய்வான். ஏன் செய்யணும்? ஏன்னா இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கொடுத்த டேட்டா, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வளருது. இந்த டேட்டாவை அழிக்கவும் முடியாது, வச்சுன்னு தான் இருக்க முடியும். இந்த டேட்டா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும், அவ்வளவுதான் உங்க வேலை. இப்படி ஒவ்வொரு செயலும், உங்க துன்பம், வெற்றி, நிறைவு, மன அழுத்தம், எந்த கடினமான வாழ்க்கை, எந்த சந்தோஷமான நிலையில நீங்க இருந்தாலும் இது எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி. இந்த டேட்டாவை நீங்க போக்கஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவையற்றதை நீங்க செய்ய மாட்டீங்க. தேவையற்றது நடந்தாலும் தேவையில்லைன்னு ஒதுக்கிடுவீங்க, கஷ்டமும் பட மாட்டீங்க. ஏன்னா இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் டேட்டா. குதிரை மாதிரி கடிவாளம் கட்டிக்கிட்டோ இல்ல கண்ணு ரெண்டுத்தையும் மறைச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்ட முடியாது. நம்மளுக்கு சுதந்திரத்தை தேடி போற குதிரைகள் நம்ம மனிதர்கள். சோ சுதந்திரம் எல்லாத்தையும் பார்க்கணும், எது கூட அட்டாச்மெண்ட் இல்லாம வாழணும். அதுதான் இந்த நானு சத்சங்கம் தரும். எதையும் ஒதுக்க தேவையில்ல வாழ்க்கையில, எதுக்கும் ஆசைப்படாம இருக்க தேவையில்ல. ஆனா அது உங்களுக்கு வாழ்க்கைய ஏன் ஆசைப்படுறோம் தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்படுங்க, அதை அனுபவிங்க. அட்டாச்மெண்ட் வேணாம் வாழ்க்கையில. சோகம் அட்டாச்மெண்ட் இருந்தா, ஆனா எல்லாத்தையும் அனுபவிக்கணும், தெரிந்து கொண்டே விழிப்புடன் அனுபவிக்கணும்.